BEEE சப்ஜெக்டில் சாப்டர் 4ல் ஜெஃப்ட்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஜெஃப்டோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஜங்ஷன் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டார். ஆல்ரெடி நம்ம BEEE சப்ஜெக்ட் இந்த சாப்டர் 4ல் பிஎன் ஜங்ஷன் டயோடு, செனர் டயோடு, அப்புறம் இன்னொரு டயோடுக்குள்ளே தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ நல்லா புரியும். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஜெஃப்ட்னா என்னது? எ ஜெஃப்ட் இஸ் எ 3-dimensional semiconductor device which current flow due to only one type of charge carrier. ஜெஃப்ட்ன்றது 3 டெர்மினல்ஸ் கொண்ட செமிகண்டக்டர்ஸ் அந்த டிவைசஸில் இருக்குமா. அதில் கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோலர் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். இது எதுக்காண்டு யூஸ் பண்ணுறோன்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் சுவிட்சிங்ஸில் இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ்னால் என்னது? சிக்னல்ஸில் வரக்கூடியது ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது டெர்மினல்ஸ் ஆஃப் ஜெஃப்ட் பார்த்துடலாம். அந்த 3 டெர்மினல் என்னன்னு சொல்லி கேட்டுன்னு சொல்லி இருக்கும். கேட்டு எதுக்கானினா கண்ட்ரோல் கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. கேட்டுன்னு இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் போடுவாங்கள்ல, யாரும் உள்ளே வராமல் இருக்கணும், தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி, வேறு எதுவும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோர்ஸ்னால் என்னது? சார்ஜ் கேரியர் என்டர். சார்ஜ் கேரியர் யாரோ அவங்க மட்டும் என்ட்ரு ஆவாங்க, எலக்ட்ரான்ஸோ ஹோல்ஸோ மட்டும். நெக்ஸ்ட் என்னது? ட்ரெயின். சார்ஜ் கேரியர் லீவ். அப்புறம் அந்த சார்ஜ் கேரியர் அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே லீவ் ஆயிரும், அதான் ட்ரெயின். இதான் அந்த 3 டெர்மினல். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஜெஃப்ட் பார்த்தீங்கன்னா என் சேனல் ஜெஃப்ட்டு, பி சேனல் ஜெஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது. 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என் சேனல் ஜெஃப்ட்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒர்க்கிங்னு சொல்லி பார்க்க போகிறோம். என் சேனல் ஜெஃப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பி சேனல் ஜெஃப்ட் வரும். A thin bar of N-type semiconductor is used as the channel. இந்த இடத்துல நம்ம என் சேனலில் N-type semiconductor தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா என்னனால 2 heavily doped P regions are formed on both side of the channel. நடுவில் N சேனல், 2 சைடு P சேனல் மாதிரி வரும். This P channel are joined together to form the gate terminal. நடுவில் N சேனல், 2 சைடு வந்து P சேனல், இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆகி வர்றது தான் கேட் டெர்மினல். One end of the N-type channel is called source, the other end is called drain. ஒரு எண்டு வந்து சோர்ஸும் இன்னொரு எண்டு வந்து ட்ரெயினு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் பிக்சர் காட்டுறேன், உங்களுக்கு எப்படின்னு சொல்லி புரியும் கீழே. இப்போ அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் த சேனல் பார்த்தீங்கன்னா, வென் நோ கேட் வோல்டேஜ் இஸ் அப்ளைடு, விஜிஎஸ் இஸ் 0, அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ட்ரெயின் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் சப்ளை, சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் சப்ளை. ட்ரெயின்னா என்னது? லீவ் ஆகிற இடம்னு சொல்லி சொன்னோம். சோர்ஸ்னால் என்னது? உள்ளே என்ட்ரு ஆகிற இடம். ஆல்ரெடி நம்ம டெர்மினல்ஸில் 3 இது என்னன்னு சொல்லி பார்த்தோம், அந்த இதில் உள்ளது. இது ரெண்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளைன்னு சொல்லி கொடுத்துட்டு எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின், சோர்ஸ்லேருந்து தான் ட்ரெயினுக்கு வரும் த்ரூ என் சேனல். மேக்ஸிமம் ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோ சேனல் வித் மேக்ஸிமம், ஸோ கரண்ட் ஃப்ளோ இத் ஹை. மேக்ஸிமம் இருக்கும்போது நமக்கு ஹை கரண்ட் கிடைக்கும். வென் கேட் இஸ் ரிவர்ஸ் பயாஸ், இப்போ ரிவர்ஸ் பயாஸில் கொடுக்கும்போது நெகட்டிவ் வோல்டேஜ் இஸ் சப்ளை டு த கேட் சேனல் பிஎன் ஜங்ஷன் பிகம் ரிவர்ஸ் பயாஸ். டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீசஸ். டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? பிஎன் ஜங்ஷன் டயோடில் த டிப்ளீஷன் லேயர் க்ரோ இன்சைட் த சேனல் வித் பிகம் ஸ்மாலர், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் டிக்ரீஸ். சேனலோட வித்து வந்து இதாகும்போது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது ஆல்ரெடி பிஎன் ஜங்ஷன் டயோடில் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதனால தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும் எப்படின்னு சொல்லி. ட்ரெயின் கரண்ட் ரெடியூசஸ், அதனால கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. எப்போ? ரிவர்ஸ் பயாஸில் கேட்டுக்கு. அதே மாதிரி மோர் நெகட்டிவ் கேட் வோல்டேஜ் லெஸ் ட்ரெயின் கரண்ட். நெகட்டிவ் கேட் வோல்டேஜ் நிறையா கொடுத்தோம்னா ட்ரெயின் கரண்ட் வந்து குறைஞ்சிருது, லீவ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு பிஞ்ச் ஆஃப் கண்டிஷன். இஃப் கேட் வோல்டேஜ் பிகம் ஹைலி நெகட்டிவ், டிப்ளீஷன் ரீஜன் டச்சஸ் ஈச் அதர். ஒருவேளை ரொம்ப நெகட்டிவாக இருந்ததுன்னா டிப்ளீஷன் ரேஞ்சிலிருந்து ரெண்டுக்கும் சேர்ந்துக்கிடும். சேனல் க்ளோசஸ், ஸோ ட்ரெயின் கரண்ட் பிகம் ஆல்மோஸ்ட் 0. திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் பிஞ்ச் ஆஃப் ஆர் கட் ஆஃப். புரியுதா? பிஞ்ச் ஆஃப் ஆர் கட் ஆஃப்னா என்னன்னு சொல்லி
டிப்ளிஷன் ரிலிஜன் வந்து டச் ஆகி ஜாயிண்ட் ஆகிக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என் சேனலுக்குள்ளது பார்த்தோம். இப்போ பி சேனலுக்குள்ளது பார்க்கலாம். பி சேனல் ஜெஃப்ட் இஸ் எ டைப் ஆஃப் ஜெஃப்ட் இன் விச் கரண்ட் ஃப்ளோ த்ரூ பி டைப் சேனல். இதில் கரண்ட் ஃப்ளோ என்னது பி டைப் மூலமாக நடக்கு. இன் திஸ் ஜெஃப்ட் ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அங்கே யார் வருவான்னா எலக்ட்ரான்ஸ் வருவா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக. இங்கே யார் வருவா ஹோல்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா a thin p-type semiconductor bar form of the channel. Two heavily doped n-type region are formed on the both side of the p-type channel. அங்கே நம்ம எப்படி n-typeக்கு பார்த்த மாதிரியே தான் p-typeக்கு வரும். என்ன p-type n-type n-type p-typeனு வரும். இந்த இடத்துல ஹோல்ஸ் அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லி வரும். 3 n-type regions are connected together to form the gate terminal. 3 region தெரியும் நமக்கு ஆல்ரெடி. நெக்ஸ்ட் 2 end of the p-type channel form source drain. இப்போ அடுத்து ஒர்க்கிங் அதே மாதிரி VGS 0. source is connected to positive supply, drain is connected to negative supply. holes flow from source to drain through P channel. holes தான் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும், அந்த இடத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சு. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோ, சேனல் வித் இஸ் மேக்ஸிமம், ஸோ கரண்ட் ஃப்ளோ இஸ் ஹை. மேக்ஸிமம் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல, சேனல் வித்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ வந்து ஹையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமமாக இருக்கிறதுனால when gate is reverse bias, இங்கேயும் அதே மாதிரி பாசிட்டிவ் சப்ளை டு த கேட் சேனல் junction become reverse bias, depletion region increases, therefore channel width decreases. depletion region increase ஆகுதுனால சேனலோட width வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனால் flow of holes டிக்ரீஸ் ஆகுது, ட்ரெயின் கரண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது. எப்போவும் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் மோர் பாசிட்டிவ் கேட் வோல்டேஜ் லெஸ் ட்ரெயின் கரண்ட். அங்கே ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தோம் எப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஞ்ச் ஆஃப் கண்டிஷன் என்னது, if gate voltage become higher positive, depression region touches each other. அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜில் பாருங்கள் என்ன பார்த்தோன்னு. பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜில் ஹைலி நெகட்டிவ், ஏன்னா எலக்ட்ரான், இந்த இடத்துல யாரும் ஹோல்ஸு, அதனால ஹைலி பாசிட்டிவ். if gate voltage become highly positive, depletion region touches each other, channel closes completely, so drain current become almost zero. this condition pinch of voltage அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் பிஞ்ச் ஆஃப் கண்டிஷன். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஒன்றுக்கும். இதான் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதான் கேட்டு இந்த மேலே உள்ளது. நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரெயின், கீழே உள்ளது சோர்ஸு. இந்த மாதிரி ஒரு பி டைப் இருந்தால் 2 என் டைப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் அப்படியே ஆப்போசிட் வந்து என் டைப்புக்கு வரும் மாற்றி. இது வந்து பி சேனல் கொடுத்துருக்கேன், அப்படியே இதே மாதிரி என் சேனலுக்கும் சொல்லி வரும். இப்போ VGS 0 இருந்தால் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பிக்சரு. அது கீழே 5 பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன், அதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லி. இதான் அதோட ஒர்க்கிங். VGS வந்து <0 இருந்தால் அப்படின்றத மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பிஞ்ச் ஆஃப் கண்டிஷன்னா எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டினை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை போட்டுட்டு இந்த கொஸ்டினை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இந்த கீழே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அந்த மேலே உள்ள பாயிண்ட்ஸ் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த சைடில் இருக்க பாயிண்ட்ஸை கூட நீங்கள் எக்ஸாமில் வந்து எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. இப்போது இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இன் p junction ஜெஃப்ட் p-type channel, p-type material form the channel, n-type region form the gate. இந்த இடத்துல ஆமாம் ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும், இதுதான் மெயின் பாயிண்ட்டு. கேட் இஸ் ஆல்வேஸ் ரிவர்ஸ் பயாஸ்டு. நெக்ஸ்ட் ட்ரெயின் கரண்ட் டிக்ரீசஸ் as gate voltage increases in positive direction. இதுவும் தெரியும். இட் இஸ் ஏ வோல்டேஜ் கண்ட்ரோலர் அண்ட் யூனிபோலார் டிவைஸ் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட சேனல் டைப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதையும் தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு சொல்லி. இந்த கொஸ்டின் கேட்டால் ஃபஸ்ட்டு படத்தை வருதுங்க, படத்தை வரைச்சிட்டு இந்த சைடில் கொடுத்துக்க எக்ஸ்ப்ளனேஷன் எழுதலாம், ஒருவேளை நான் நடத்தின அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதலாம், எதுனாலும் எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியாக அதை எழுதுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.